ஃப்ரைடே மார்னிங் இந்த மந்த் எண்டே வரப்போது ரேஷன் கடைக்கு இன்னும் போகவே இல்லை. ஹஸ்பண்ட் மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களோடய கிளம்பியாச்சு. அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வெங்காயம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அது வர கடலை வந்து சூப்பராக இருந்தது. இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே ரிட்டன் வந்தாச்சு. ரேஷன் கடையில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ எல்லாமே கிடக்குதுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் நல்லா காஞ்சே இருந்தது. ஸோ அதை காய வைக்க தேவையில்லை. சின்ன வெங்காயம் மட்டும் லைட்டாக காயாமல் இருந்தது. அது மட்டும் நல்லா பெரிய பிளேட்டில் வந்து விரித்து வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு நாளில் வந்து காஞ்சிரும். அதையும் எடுத்து வச்சுட்டு எனக்கு இன்றைக்கி குக்கிங் வேலையெல்லாம் இல்லை. அம்மாவே குக்கிங் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த மேலாப்பில் உள்ள வேலை மட்டும் தான் பார்த்துக்கிட்ருக்கேன். ஊருக்கு கொண்டு போன ட்ரெஸ் எதுவுமே வாஷ் பண்ணாமலே இருந்தது. அது ஒரு 2 வாஷிங் மிஷின் கிட்ட மார்னிங்லேருந்து போட்டுக்கிட்ருக்கேன். அந்த துணி எல்லாமே காய போட வேண்டியது இருந்தது. அது எல்லாத்தையுமே காய போட்டுட்டு சுத்தமாக இடமும் இல்லை. இருக்க இடத்துல காய போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஹஸ்பண்ட் ஃபங்க்ஷனுக்கு கட்டின பட்டு வேஷ்டி எல்லாமே அப்படியே எடுத்தபடி மடித்து வச்சுருந்தேன். அதெல்லாமே ட்ரை வாஷ் கொடுக்கணும். சரி லைட்டாக வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கேருந்து ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அரிசி வந்து ஊற போட்டுட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன். இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை குழம்பு தான் அம்மா வைக்கிறாங்க. உளுந்து மட்டும் ஆட்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டால் போதும். அரிசி வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போடணும். இப்போ நான் வந்துட்டு தான் உளுந்து வந்து எடுத்து ஊற போட்டுட்டு இனிமேல் தான் ஆட்டணும். என்னோடய vlogs எல்லாமே ஈவினிங் 3 o'clock ஷார்ப்பாக வந்துடும். மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.